தமிழ்நாட்டில் கூட்டணியை உறுதி செய்வதற்காக அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகிறது பாஜக. தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி என அடுத்தடுத்து கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைந்து வருகின்றன. ஆனால் பாஜகவுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வரும் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அணியினரிடம் இதுவரை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை எதுவும் தொடங்கப்படவில்லை. பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரம் மற்றும் மார்ச் மாதத்தின் முதல் வாரம் என ஒரு வார இடைவெளியில் பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை தமிழ்நாட்டிற்கு விசிட் அடித்த போதும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அணிக்கு எந்த அழைப்பும் செல்லாதது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தெரிகிறது. டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அணிகளில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் எண்ணிக்கை பெரிதாக இல்லாததால் பாஜக அவர்களை கூட்டணியில் இணைக்க அவசரம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. அதோடு இரு அணிகளுக்கும் சேர்த்து 10 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க பாஜக தயாராக இருப்பதாகவும் அதிலும் தாமரை சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று டிமாண்ட் செய்வதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் நின்றால் அதிமுகவினர் மத்தியில் தனக்கு இருக்கும் வரவேற்பு அருகிவிடும் என கவலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அணி பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்து வரும் நிலையில் தனது அணி தாமரை சின்னத்தில் தேர்தலை சந்திப்பது எடப்பாடி அணிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என ஓபிஎஸ் எண்ணுவதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரனும் இதே எண்ணத்தில் இருப்பதால் தனி சின்னத்தில் நிற்பது குறித்து 2 அணிகளும் பாஜகவை கன்வின்ஸ் செய்ய முயற்சி செய்து வருகின்றன. ஒருவேளை பாஜக இறங்கி வராவிட்டால் டிடிவி தினகரனின் குக்கர் சின்னத்தில் ஓபிஎஸ் அணி தேர்தலை சந்திக்கவும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக ஓபிஎஸ் அணி தரப்பில் 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், தர்மர், கூப்பா கிருஷ்ணன், புகழேந்தி, மருது அழகராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தனி சின்னத்தில் நிற்க விரும்பும் ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை பாஜக ஏற்குமா? தாமரையை தவிர்க்க குக்கருடன் கூட்டணி வைக்க முன்வருவாரா ஓபிஎஸ் எனும் கேள்விகளுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பதில் கிடைத்துவிடும்.